ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வைகீஸ் குக்கிங். இன்றைக்கி சேனலில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டாக்கா, தேங்காய் பால் கட்டி சோறு எப்படி செய்கிறது நம்ம பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கப்பால் 2 கப்பு அரிசி எடுத்துருக்கிறேன். அரிசி எடுத்த அதே கப்பால் 4 கப்பு தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். அதில் 2 கப்பு தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால், 2 கப்பு தேங்காய் பால் செகண்ட் தண்ணியான தேங்காய் பால், ரெண்டையும் ஒன்றா கலந்து மொத்தம் 4 கப்பு தேங்காய் பால் வச்சுருக்கிறேன். இந்த தேங்காய் பாலில் எலுமிச்சம்பழம் சைஸில், சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் புளி போடுறேன். இதை ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். இந்த புளியை இந்த தேங்காய் பாலோட போட்டு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். தேங்காய் பால் கட்டி சோறு ஆக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், நெய் அதெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. சாதாரண நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றணும். கொஞ்சம் ஊற்றிருக்கிறேன்னா, எண்ணெய் சூடு வந்தோடனே அதில் கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சிக்கிட்டு இருக்கா. இப்போ இதில் காஞ்ச மிளகாய் போடுறோம். இதில் கருவேப்பிலை போடுறோம். பூண்டு கட்டி வச்சுருக்கிறேன், ஒரு 6 பல்லு பூண்டு, அதை போடுறேன். இதோட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் அளவு இருக்கும். இந்த தேங்காய் பாலில் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன்னா அந்த தண்ணியை ஊற்றுறேன். கட்டி சோறுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம், கல் உப்பு. தேங்காய் பால் புளி தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளேக்கே நம்ம அரிசியை போட்டுடணும். அது சூடு வராமையே போட்டுடணும். போட்டு நல்லா கிண்டி விடுவோம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம சிம்லேயே வச்சு சமைக்கலாம். சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சதுலேருந்து அப்படியே மூடி போட்டுருவோம். அது உள்ளே வெந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷு வஞ்சர மீன் வறுத்துக்கிட்டு இருக்கிறேன். மூடியை திறந்து பார்ப்போம். சிம்மில் தானே வச்சுருக்குறோம், கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள். உப்பு புளியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். காரம், உப்பு, புளி எல்லாம் கரெக்டாக இருக்குது. மறுபடியும் சிம்மிலேயே இருக்கட்டும். நம்ம கிண்டி விட்டாச்சு. சிம்மிலே வச்சு மறுபடியும் மூடி வைப்போம். அது திறந்து பார்ப்போம் மூடிய. நல்லா இருக்குது. இந்த பாருங்க, அடி கூட பிடிக்கவே இல்லை. நல்லா அப்படியே பரட்டி விடுவோம். நல்லா பரட்டி விட்டு இப்போ இதை அப்படியே என்ன செய்கிறோம், மூடி கொஞ்சம் நேரம் அடுப்பையும் ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம். இப்போ நான் மூடிட்டேன், அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுப்போம். இப்போ நம்ம திறந்து பிளேட்டுக்கு எடுப்போம். இப்போ சுவையான தேங்காய் பால் கட்டி சோறு ரெடி. தேங்காய் பால் கட்டி சோறுக்கு சைட் டிஷ்ஷாக வஞ்சர மீன் வறுவல், முட்டை கிரேவி, கறிவடகை சம்பால். நீங்களும் தேங்காய் பால் கட்டி சோறு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம், ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டுங்க. அப்போ தான் நான் அப்போக்கப்போ போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? பாய்.